பிரியமானவர்களே, தந்தை, மைந்தன், தூய ஆவி என்னும் திரியேக தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெபிப்போமா. அன்புள்ள பரம தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய திருப்பெயராலும் உம்மிடம் வந்து நிற்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, வாழ்வடைய செய்யக்கூடிய தேவன், எங்களை வாழ செய்கிற தேவன், அதற்காக வழிகளை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற தேவன், உண்மையே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுடைய சத்திய வார்த்தை எங்களுக்கு போதித்தாரும், அதன் மூலமாக நாங்கள் கட்டப்பட்டு உமக்கு தூண்களாக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து ஜொலிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறேன் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். இந்த நாள் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். இது ஒரு தொடர் போதனை. இந்த தொடர் போதனையின் ஆதார பகுதி லூக்கா 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. நம்முடைய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலேயே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சீஷன் அவரை நோக்கி, யோவான் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவரின் பிரகாரம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு லூக்கா 11:4 முதல் பகுதியாக எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்கிற பகுதியை நாம் தியானிப்போம். அன்பானவர்களே, பாவ தூசிகள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டால் என்ன நடக்கிறது? முதல் முறையாக நாம் இயேசுவினிடத்தில் வந்து என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும்போது நம் வாழ்க்கை பெரிய மாறுதலை காண்கிறது. அங்கே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் முற்றிலுமாக கழுவப்பட்டு புதியதொரு மனிதனாக அல்லது படைப்பாக மாறுகின்றோம். தேவனுக்கு அந்நியர்களாக இருந்த நாம் அவருடைய ஆவியினால் அவருடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கின்றோம். பாவக்காற்று நம்மை சுற்றிலும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. பிசாசானவரும் நம்மை கரைப்படுத்த கங்கணம் கட்டி செயல்படுகின்றார். எனவே சில நேரங்களில் சில பாவ தூசிகள் நம்மிடம் ஒட்டி விடுகிறது. நம் கால்கள் பாவ சாலைகளில் சில வேளை அழுக்கடைந்து விடுகிறது. ஆனால் அந்த அழுக்குகளுடனோ அசுத்தங்களுடனோ தேவனுடைய சமூகத்தில் நாம் சஞ்சரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது தேவையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஒரு முறை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய அனுதின வாழ்வில் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நானும் தினமும் ஒரு முறை குளித்து சுத்தமாகின்றோம். ஆனாலும் பலவித செயல்களின் நடுவில் கையில் காலில் தூசி படிந்து விடுகின்றது. அப்போதெல்லாம் நாம் திரும்ப திரும்ப குளித்து கொண்டிருக்க மாட்டோம். அதற்கு பதிலாக கைகளையும் கால்களையும் அவ்வப்போது கழுவி சுத்தம் செய்து கொள்வோம். அதுபோலவே முதல் முறையாக இயேசுவிடம் வந்து நம் பாவ நிலையை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது பாவம் நீங்கி பரிசுத்தம் அடைகின்றோம். அங்கே மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிடுகின்றோம். தேவனுடைய பிள்ளை என்ற உயர்ந்த அந்தஸ்தினை அடைந்த பின்பும் பல நிலைகளில் அந்த உயர்ந்த நிலைக்கு புறம்பான சில குற்றங்களை செய்ய நேரிடுவதுண்டு. அங்கே தேவனோடு உள்ள உறவிற்கு சில பாதிப்புகள் ஏற்படும். அதனை உணர்ந்தவர்களாகி அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது மறுபடியும் இயேசு நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றார். இது குளிப்பது போன்ற அனுபவம் அல்ல. குளித்த பின்பு அவ்வப்போது கால்களை கைகளை கழுவிக்கொள்கின்ற அனுபவம் போன்றதாகும். எனவே தேவ சமூகத்தில் நாம் அனுதினமும் நம்மை ஆராய்ந்து நம்முடைய குறைவுகளையும் தவறுகளையும் அறிக்கையிட்டு
நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தவறுகள் உணர்த்தப்பட்ட பின்னர்தான் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நாம் ஒரு சம்பிரதாயத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. மன்னிப்பை கேட்பதற்கு முன்னால் நம்மிடம் உள்ள பாவங்களை இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தவறுகள் உணர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடையும் மேன்மையான காரியம் என்னவென்றால், அனுதின வாழ்வில் நம்மை யார் என்று நிஜமாக அறிந்து கொள்ளும் அறிவினை பெறுகின்றோம். நம்முடைய குறை நிறைகளை நன்கு பார்த்து அறிந்து கொள்ளுகின்ற பக்குவமான இருதயத்தை பெறுகிறோம். உலக மனிதன் தன்னுடைய தவறுகளை குறைவுகளை கண்டுகொள்ள விரும்ப மாட்டான். தன்னை சரியென்று நியாயப்படுத்தவே விரும்புவான். ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனோ அப்படியல்ல. மற்றவர்கள் தன்னை மிகவும் நல்லவர்களாக பார்த்தால் கூட தன்னளவில் தன்னுடைய நிஜமான நிலையை பார்த்து தன் குறைவுகளை ஏற்றுக்கொள்வான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகின்ற அனுபவத்தினை பெறுகின்ற போது ஒளியாகிய கிறிஸ்துவிடம் வருகின்றான். அதாவது இருளில் வாழ்கின்ற அல்லது தன்னுடைய நிலைமையை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலிருந்து வெளிச்சத்தில் வாழ்கின்ற அல்லது தன்னுடைய நிலைமையை நன்கு அறிந்து கொள்ள முடிகின்ற நிலைக்கு வருகின்றான். அந்த வெளிச்சத்தில் அவன் தொடர்ந்து நடக்கின்ற போது அவன் தன்னிடம் உள்ள எந்த குறைவையும் குற்றத்தையும் அறிய முடியாதவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கின்றார் என்றும் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றும் வேதம் சொல்லுகின்றது. எவ்வளவேனும் இருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இருள் என்பது உண்மையை இன்னதென்று அறிய முடியாத நிலை. இருளில் ஒரு மனிதன் நின்றால் நம்மால் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அதாவது இருள் தேவனுடைய உண்மை நிலையை நாம் அறியாமல் மறைத்துக் கொள்கிறது. ஆனால் தேவனிடம் இருள் கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது நம்முடைய உண்மை நிலையை மறைப்பதற்கு அங்கே எதுவும் இல்லை. சுருங்க கூறினால், நாம் தேவனுடன் வாழ்ந்தால் நம்முடைய சிறு தவறு, குறைவு, குற்றம் கூட மறைக்கப்படாமல் வெளியரங்கம் ஆக்கப்படும். தேவனை நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள குறைவுகளையும் நாம் கண்டறிய ஆரம்பிப்போம். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றோம் என்றால் எந்த ஒரு சிறு காரியத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்தி பளிச்சென்று காண்பிக்கும் மிகப்பெரிய ஒளியில் வாழ்கின்றோம் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை சிந்தியுங்கள். தேவன் யாருக்கு பாவங்களை உணர்த்துகின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதன்முறை பாவ மன்னிப்பை பெறுகின்ற போது நாம் தேவனற்ற வாழ்க்கையிலிருந்து தேவனோடு உறவாடும் வாழ்க்கைக்கு வருகின்றோம் என்று அர்த்தம். அங்கே கழுவப்பட்டவர்கள் என்ற பெயரினை பெற்றுவிட்டால் கூட நாம் எந்த ஒரு மாசு இல்லாமல் தூய்மையடைந்து விட்டோம் என்று அர்த்தமல்ல. துவக்கத்தில் ஒரு சில காரியங்கள் மட்டுமே நம்முடைய பார்வையில் தவறானதாகவும் பாவமானதாகவும் தெரியும். ஆனால் அதை தொடர்ந்து தேவனோடு நாம் நடக்கும்போது அவர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தம்முடைய மகா வெளிச்சத்தை வீசி காண்பிப்பார். அந்த வெளிச்சத்தில் நேர்மையாக நம்மை பார்க்கும் போதுதான் நாம் எந்த அளவிற்கு அவருக்கு ஏற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் நம்முடைய சிந்தனைகளில், செயல்களில், பார்வைகளில், வார்த்தைகளில், வழிகளில் தேவனுக்கு பிரியமற்ற இயல்புகளும் தன்மைகளும் எவ்வளவு ஒட்டி கொண்டிருக்கின்றன என்பதை கண்டு அதற்காக மனஸ்தாபப்பட முடியும். அப்போதுதான் என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்ற உண்மையான இருதயத்திலிருந்து கதற முடியும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் கற்றுத்தந்தாரே. இதனுடைய அர்த்தம், இதனுடைய ஆழம், இதனுடைய நீளம், இதனுடைய அன்பு, ஆண்டவருடைய மகாபெரிய அகாப்பை அன்பு இதிலே புரிகிறது அல்லவா? அன்பானவர்களே, பாவங்களை மன்னியும் என்ற உண்மையான இருதயத்திலிருந்து நாம் கதறுகிறோமா? அவ்விதமாக நம் குறைவுகளும் குற்றங்களும் நமக்கு காண்பிக்கப்பட்டு நாம் மன்னிப்பை கேட்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதை உணர முடியும். முதலாவது, நம் தவறுகள் நமக்கு உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் தேவன் யாருக்கு பாவங்களை உணர்த்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எல்லாருடைய பாவங்களையும் குறைவுகளையும் சுட்டி காட்டி கொண்டிருப்பதில்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற வெறும் பெயர் பலகையுடன் நின்று அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ பிரயாசப்படாதவர்களுக்கு அவர் உணர்த்துவதில்லை. ஒரு முறை, இருமுறை தேவனால் உணர்த்தப்பட்டும் உணர்ந்து கொண்டு தங்களை சரி செய்ய முன் வராதவர்களுடைய பாவங்களை தேவன் தொடர்ந்து உணர்த்துவதில்லை. தவறை தவறு என்றும் குறைவை குறைவு என்றும் அறிந்து கொள்ள வாய்ப்பிருந்தும் தங்களை சரி என்று நியாயப்படுத்தி வாழ்கின்றவர்களுக்கு தேவன் உணர்த்துவதில்லை. நாம் தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு அவருடைய வேதத்திலும் அவரை நோக்கி ஜெபிக்கின்ற வாழ்விலும் ஆழமாக இருந்தால் மட்டுமே நமக்கு அவர் உணர்த்துவார். தாவீதை போல், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று உண்மையான உணர்வுகளோடு நாம் செபிக்கும் போதுதான் அவர் நம்மை நாம் சரியாக அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். சங்கீதம் 131:9 வசனங்கள் 23, 24 தாவீதுடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நாம் உண்மையாக தேவனுடைய ஒளியிலே நடந்தால் அதனை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அங்கே நாம் உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதட்டில் இன்னொன்றை பேசிவிட்டு அமைதியாக இருக்க முடியாது. பிறரை குறித்த காரியங்களில் அதிக குஷியடைந்து மணிக்கணக்கில் பேசிவிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. பொய்யான வார்த்தைகளை பேசியும் பொய்யான தோற்றத்தை கொடுத்தும் மாறுபாடாக வாழ்ந்துவிட்டு மன சமாதானத்தோடு இருக்க முடியாது. வேத வசனங்களுக்கு புறம்பாக செயல்படும் போது இருதயம் குத்தாமல் இருக்க முடியாது. அங்கே நம்முடைய சிறு தவறுகள் கூட நமக்கு எதிராக வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்யும். சிறு தவறுதலான வாழ்க்கை அல்லது வார்த்தை கூட மனதில் கலவரத்தை உண்டாக்கும். ஏனென்றால் இப்பொழுதுதான் நாம் ஒளியில் நடக்கின்றோம். அங்கே நம் தவறுகளை மறைக்கும் இருள் கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கின்றோம். அங்கே அவர் நம்முடைய சரியற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நினைப்பூட்டி உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போது நம் பாவங்களை நாம் உணரும் பக்குவம் ஏற்படும். எனவே தேவ சமூகத்தில் மன்னிப்பிற்காக நாம் ஜெபிக்க முடியும். அதன் வழியாக பாவங்கள் கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து மன நிறைவுடன் வாழ முடியும். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறவராக இருக்கின்றார். தேவனுடைய துக்கம் தேவ கோபமாக மாறும் முன்பே நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பல ஆண்டுகளாக ஒரு வீடு கவனிப்பார் அற்று பூட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அந்த வீடு இருள் நிறைந்தும் பலவித அழுக்குகள் நிறைந்தும் காணப்படுகின்றது. அத்தகைய வீட்டினை ஒரு மனிதன் விலைக்கு வாங்குகின்றான். வீட்டை திறந்து சுத்தம் செய்கின்றான். அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் அங்கிருந்து அகற்றி சுத்தப்படுத்துகின்றான். இருள் கொஞ்சம் கூட இராதபடி விளக்குகள் போட்டு வீட்டை வெளிச்சம் நிறைந்ததாக மாற்றுகின்றான். இப்போது இந்த வீடு சுத்தமடைந்து விட்டது. எந்த அழுக்குகளும் இன்றி சுகாதாரமாக உள்ளது. எங்கும் ஒளியூட்டப்பட்டு பிரகாசமாக காணப்படுகின்றது. ஆனாலும் அந்த வீட்டை வாங்கியவன் அத்துடன் நின்று விட மாட்டான். எவ்வளவுதான் ஒரு முறை சுத்தப்படுத்தி விட்டால் கூட மறுபடியும் பல விதங்களில் தூசிகள் வந்து ஒட்டிக்கொண்டே இருக்கும். எனவே அவன் தினமும் அதனை மிகுந்த கவனத்துடன் பெருக்கி துடைத்து சுத்தம் செய்து நன்றாக வைத்திருப்பான். அதுபோலவே அருமையானவர்களே, பாவ இருள் அடைந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு சொந்தமாக்கிய போது அவர் அதனை தம்முடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் சுத்தம் செய்து செவ்வைப்படுத்தினார். பாவ வாழ்வு என்ற நிலை போய் பரிசுத்த வாழ்வு என்ற நிலை வந்தது. ஆனாலும் அவருடைய பணி நின்று விடுவதில்லை. பரிசுத்த வாழ்வின் மகிமையை கெடுக்கும்படி வந்து ஒட்டி கொள்ளுகின்ற பாவ அழுக்குகளை அனுதினமும் அவர் சுத்தம் செய்கிறார். தொடர்ந்து சுத்திகரிக்கும் நிலை இருந்தால்தான் தொடர்ந்து பரிசுத்தர்களாக வாழும் நிலையும் இருக்கும். தொடர்ந்து அவர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து அவருக்கு வாழ்க்கையில் முழு உரிமை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அவருக்கு நாம் உரிமை கொடுத்தால் தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தும் காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருப்பார். அப்படி நம் குறைவுகளை ஆண்டவர் காண்பிக்கும் போது மனஸ்தாபப்பட்டு அது அகற்றப்பட வேண்டும் என்று நாம் முழு மனதுடன் வேண்டுகின்ற போது அவர் நம்மை நிச்சயமாகவே கழுவி சுத்திகரிப்பார். சிந்தியுங்கள், நாம் எத்தனை முறை தவறு செய்துவிட்டு தேவனிடம் மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை முறையும் அவர் மன்னிக்கவே செய்வார். தொடர்ந்து லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்கிற சத்தியத்தை நாளை தினத்திலும் தியானிப்போம். அதுவரையிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை முழுவதுமாக ஆளக்கடவது. ஆமேன். ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, பரலோக தந்தையே, பரிசுத்தமுள்ளவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, தேவனை நாங்கள் தாவீது ஜெபித்தது போல வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும் என்று நாங்கள் உண்மையான உணர்வுகளோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை நல்லவர்களாகவே பார்க்கிறீர். எங்களிலே குறைவுகள் காணப்படும் போது தவறுகளை நீர் சுட்டி காண்பிக்கிறீர். அதிலே நாங்கள் திருந்துகிறோம். இயேசுவினிடத்திலே மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய கால்களை கழுவி விடுகிறாராக இருக்கிறீர். இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறீர். சுத்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிருஷ்டித்து தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிளேசப்படாமல் வருத்தப்படாமல் எங்கள் தேவன் எங்களுக்காக எத்தனை முறை 1000 முறைக்கும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நீர் அப்படியே செய்ய வேண்டும். சுக ஜீவிகளாக ஆண்டவரோடு இணைந்து வளர்கின்ற வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்களும் பிறருக்கும் நாங்கள் அனுபவிக்க கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.